வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வு என்னென்னா, இப்போ ஆடி மாதம்னு சொல்லுவோம், தமிழ் மாதம். அது 16ஆம் தேதி தொடக்கம். அதாவது என்ன அர்த்தம்? 16ஆம் தேதி அன்று சூரியன் கடகராசிக்குள்ளே வருவார். அதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற முக்கிய நிகழ்வு. மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் எதுவும் இல்லை. மேஷராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குது. ஃபேமிலி விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை தரும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு நல்ல காலேஜ் வேணும்னா, ஸ்கூல் வேணும்னா அது கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் சரியான முறையில் இருக்கும். அதே போல் வேலை மாற்றம் அது ஏற்படணும்னு நினச்சி நீங்கள் முயற்சிக்கு இதுதான் சரியான காலம், உகந்த காலம். பிஸ்னஸ் மேனுக்கு சரியான சில மாற்றங்களை நிகழ்த்துவதற்கும் உரிய நல்ல காலம். சரியாக பிளான் பண்ணி செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். நல்ல முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய காலமாக இது அமைகிறது. குறிப்பாக 16ஆம் தேதி சூரிய பகவான் 4ஆம் வீட்டுக்கு செல்வது சிறப்பு. அப்போ இந்த ஒரு பீரியடில் வெளிநாட்டு பயணம், குழந்தைகள், உங்களுடைய பசங்களுக்கு நன்மைகள், வண்டி வாகனங்களை மாற்றுவது, புதிதாக வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு நல்ல காலமாக இருக்கும். மனசில் தைரியம், ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, உற்சாகம் எல்லாத்தையுமே நிறைச்சி தரக்கூடிய நல்ல ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.